கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 1.5 கோடி வாக்காளர்கள் அரௌண்ட் 18 lakhs வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அது தவிர இந்த பூர்வாஞ்சல்னு ஒரு இதை சொல்கிறாங்க, அதாவது ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் வந்து பீகார் பார்டரில் இருக்கிற, உத்தரப்பிரதேசில் இருக்கிற, பீகாரில் இருக்கிற அந்த மக்கள் பெரும்பாலும் இங்கே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க ஒரு அரௌண்ட் 30% இருக்காங்களாம். அது ஒரு 45% ஓட்டர்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரையும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நீங்கள் வந்து மெஜாரிட்டி வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கணக்கு வந்து தேர்தல் கணக்கு இருக்கு. அது ஒரு 46 லட்சம், இது ஒரு அரௌண்ட் 18 lakhs. ஸோ ஒரு 75 lakhs போலாறதே வந்து 1 crore 20 lakhs தான் போலாகும். ஸோ மீதி மற்றவங்க 40 லட்சம் வாங்கினாங்க, நீங்கள் 70 லட்சத்தை வாங்கி வின் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா, ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் அந்த பூர்வாஞ்சல் ஓட்டர்ஸ் எல்லாம் பற்றி ஜேபி நட்டா ரொம்ப மோசமாக பேசுகிறார். ஜேபி நட்டா மோசமாக பேசுகிறாரு. அவங்கெல்லாம் பெரும்பாலும் பாதி பேர் முஸ்லீமாக இருப்பாங்க. அவங்க ரோஹிங்யா, அவங்க பங்களாதேஷிஸ் அப்படின்னு மோசமாக பேசுகிறார். அவங்களாம் டெல்லியில் வந்து இந்த கட்டட வேலை அது இதுன்னு ஈடுபட்டு கொஞ்சம் அவங்க இந்த பெனிஃபிஷியல், அவங்க இந்த ஹெல்த் ஸ்கீம்ஸில், இந்த எஜுகேஷன் ஸ்கீம்ஸ்லாம் பெனிஃபிட் ஆகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் டெல்லியில் வந்து சாதாரண கட்டுமான வேலைகள் அல்லது இது மாதிரி கூலி வேலைகள் இது மாதிரி செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆதரவெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஏஏபிக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால ஏஏபியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து கெஜ்ரிவால் மேலே என்னதான் நீங்கள் சேற்றை வீரி பூசினா கூட கெஜ்ரிவாலுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு.